அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தனுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 265 பதிவுகள் பார்த்துட்டோம். இன்றைக்கி நாம் பார்க்குறது 266வது பதிவு, பாடல் எண் 265. இப்போ இந்த பாடலில் கேது பகவானுடைய மகாதசையில் ராகு பகவானுடைய புத்தி நடக்கிற காலம், அது எவ்வளவு காலம், அதில் எந்த மாதிரியான பலாபலன்கள் அந்த ஜாதகனுக்கு விளையும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். உண்டான கேது திசை ராகு புத்தி, உண்மையில்லா நாளதுவும் வருடம் 1, நன்றான நாளதுவும் 3 ஆகும், நலமில்லா அதன் பலனை நவிழ கேளு, விண்டாகும் சத்துருவால் சோரமாகும், விலையான மனைவி தன்னால் கலகமாகும், ஒன்றாகும் உன்னுடம்பில் பிணி உண்டாகும், உறுதியில்லா உன் தெய்வம் ஓடும் தானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ முதலடியில் சொல்லும்போது உண்டான கேது திசை ராகு புத்தி, உறுதியில்லா நாளதுவும் வருடம் 1ன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ அந்த கேது பகவானுடைய மகாதசையில் ராகு பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் 1 வருஷம். அதுக்கு மேலேயும் எத்தனை நாள்கள் அப்படிங்கிறத அந்த 2வது அடியில் தொடங்குறாங்க. நன்றாகும் நாளதுவும் 3 ஆகும், 18. அப்போ 1 வருஷம் 18 நாள் கேது பகவானுடைய மகாதசையில் ராகு பகவானுடைய புத்தி நடக்கிற காலம். எந்த மாதிரி பலன், அதே 2வது அடியில் அடுத்த வரியில் சொல்றார். நலமில்லாத பலனை விலக்கு, நன்மை தராத பலன்கள், கெடுபலன்கள் சொல்ல போறேன் கேளுங்கிறார். வெண்டாகும் சத்துருவால் சோரமாகும், வெண்டாகும் சத்துரு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பலம் பெற்ற சத்துரு, கண்ணுக்கு தெரிஞ்ச சத்துரு, எப்போ பார்த்தாலும் ஜாதகனை எதிர்த்து கொண்டே இருக்கக்கூடிய சத்துரு, அதாவது பகைவன், எதிரி. அவனால் சோரம் ஆகும் அப்படின்னா ஏமாற்றம் ஏற்படும், நம்பிக்கை துரோகம் பண்ணுவான், நம்பிக்கையான ஆட்களை விட்டு நஷ்டத்தை உண்டாக்குவான். அந்த மாதிரி ஏமாற்றங்களை எல்லாம் ஜாதகனுக்கு எதிரி மூலமாக கிடைக்கும் அந்த கேது தசையில் ராகு புத்தி நடக்கிற காலத்தில் அப்படின்னு சொல்றாரு. இது தவிர விலையான மனைவி தன்னால் கலகம் ஆகுங்கிறார்ல. விலையான மனைவி என்ன, பூர்வ ஜென்மாக்கள்ல நம்முடைய கர்மா புண்ணிய கர்மாவாக இருந்தால் நல்ல மனைவி, பாவ கர்மாவாக இருந்தால் துன்பத்தை, துயரத்தை, சங்கடத்தை, நஷ்டத்தை, கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய மனைவி அமைவாங்க. அதனால் பூர்வ ஜென்மாவில் உன்னுடைய வினை என்னவோ அந்த வினைக்கு ஏற்ற மனைவி உனக்கு இப்போ அமைஞ்சிருப்பாங்க. அவங்களாலையும் இந்த கேது தசை ராகு புத்தி நடக்கிற காலத்தில் கலகம் ஏற்பட வாய்ப்புண்டு, அதனால எச்சரிக்கையாயிரு அப்படிங்கிறார். கலகம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு துன்பங்கள், சாதாரண வாய் தகராறாக இருந்து வரப்பு தகராறா மாறி குத்து வெட்டு கலகம் எங்கே வரையிலும் கொண்டு போகும், உயிர்ப்பலி வரையிலும் கொண்டு போகும். அது கேது தசையில் ராகு புத்தி நடக்கிற காலத்தில் ஜாதகனுடைய மனைவினால கூட உண்டாகும் அப்படிங்கிறார். அண்ணன் தம்பி பகையெல்லாம் மனைவினால தான் உருவாகும், அப்ப மகனுக்குள்ள பிரச்சனையெல்லாம் மனைவியினால தான் உருவாகும். கேது தசையில் ராகு புத்தி நடக்கிற காலத்தில் ஜாக்கிரதையா இல்லைன்னு சொன்னான். பழிபாவங்களை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு மனைவிமார்களாலேயே துன்பம் வரும் அப்படிங்கிறத இங்கே சூசகமாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க. வினையான மனைவி தன்னால் கலகமாகும். அடுத்த 4வது வழியில் சொல்லும்போது ஒன்றாகும் உன்னுடம்பில் பிணி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடலில் வரக்கூடிய பிணி பீடைகள், மர்ம நோய்கள், அதைத்தான் பார்க்கணும், இங்கே சூட்சமாக பார்க்கணும். கேதுவும் நிழல் கிரகம், கேது தசையில் புத்தி நடக்கக்கூடிய ராகுவும் நிழல் கிரகம், அதை விட விஷக்கிரகங்கள், 2மே விஷக்கிரகம். அப்போ விஷ நோய்கள் உண்டாகும். விஷ நோய்ங்கிறது விஷக்காய்ச்சல், விஷ வைரஸ்களால் உண்டாகக்கூடிய நோய்கள். டாக்டர்களால் என்ன நோயின்னு டயக்னோசிஸ் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு மர்மமான நோய்களாக தான் இருக்கும். ஒருத்தனுக்கு கேது தசையில் ராகு புத்தியில் ஒருத்தனுக்கு நோய் வந்துட்டா மருத்துவமனைக்கு போனான், அவன் இந்த நோய் இதனால தான் உண்டாச்சுன்னு சொல்லி எந்த டாக்டர்களாலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஜாதகனை ஒரு பரிசோதனை கூட மாதிரி வச்சு இன்னைக்கு ஒரு ஊசியை போடுறது, நாளைக்கு அது குணமாகுதான்னு பார்க்கறது, குணமாகலைன்னா வேற ஒரு ஊசியை போடுறது, இன்னைக்கு ஒரு மாத்திரையை கொடுக்கறது, அது நாளைக்கு குணமாகுதான்னு பார்க்கறது, அது குணமாகலைன்னா வேற ஒரு மாத்திரையை மாற்றி கொடுக்கறது. ஆக டாக்டர்களே வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இவனுடைய உடம்பை. கேது தசையில் ராகு புத்தி நடக்கிற காலத்தில் நோய் வந்தான், அதுக்கு அவனுடைய ஜாதகத்தில் கேதுவோ ராகுவோ கெடுபலன்கள், கெடுதலான இடங்கள், கெடுதலான அம்சத்தில் இருந்தால் அந்த மாதிரி நடக்கும்.
கேதுவோ ராகுவோ பலப்பட்டு குருவனுடைய பார்வைக்குள்ள, குருவனுடைய சேர்க்கையில், குருவனுடைய சாரத்தில் இருந்தால் அந்த மாதிரி பாதிப்பு வராது. அந்த மாதிரி பாதிப்பு வந்தாலும் உடனடியாக குணமாகி ஓடிடும். அதை இங்கே புலிப்பாணி சித்தர் சூட்சமமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒன்றாகும் உன் உடம்பில் பிணி உண்டாகும், உறுதியில்லா உன் தெய்வம் ஓடும் தானேன்னு முடிச்சிருக்கிறார். ஆக கேது திசையில் ராகுபுத்தி நடக்கிற காலத்தில் நீ வணங்கக்கூடிய தெய்வம், உன்னுடைய குல தெய்வம், உன்னுடைய வீட்டு தெய்வம் கூட உனக்கு துணை நிற்காம ஓடி போயிடும் அப்படிங்கிற ஜாதகத்தில் கேதுவனுடைய பலம் பலவீனம், ராகுவனுடைய பலம் பலவீனம் அறிஞ்சு இந்த உண்மையை அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். கேதுவும் ராகுவும் பலப்பட்டு இருந்தால் அவனுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அவனுக்கு துணை நிற்கும். கேதுவும் ராகுவும் பலவீனப்பட்டிருந்தால் அவனுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அவனுக்கு துணை நிற்காம ஓடுங்கிறத விட மாறுபட்டு நின்று அவனுக்கு துன்பங்களை அதிகப்படுத்தும். இந்த சூட்சமத்தை நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த பாடல்ல புலிப்பாணி சித்தர் சூசகமான வார்த்தைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.